எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் கொடுத்து கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $42,193 இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $42,193 ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து கீழே வந்துட்டு, அதாவது கிட்டத்தட்ட $49,000 வரைக்கும் ஹை போயிட்டு அங்கேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கடகடன்னு கீழே வந்து ப்ரீவியஸாக இருக்க 40,500 முக்கியமான சப்போர்ட்டையும் உடச்சிட்டு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது இந்த கேண்டலை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்ட்ராங்கான முறையில் கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா. வெச்ச கேண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் நம்மளுக்கு வரைஞ்சோம் இல்லைங்களா, இந்த டிமாண்டை டச் பண்ணாமல் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக மேலே போயிருக்கு. ஸோ மேலே போன ப்ரைஸ் எவ்வளோத்துல ஹை போயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $43,862 போயிருக்கு ஹை. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து $43,800 ப்ரைஸ் மேலே ஹை போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து பியரிஷ் ட்ரெண்டு, டெய்லியிலையும் ட்ரெண்டு நம்மளுக்கு இப்போ பியரிஷ் ட்ரெண்டு. ஸோ இந்த பியரிஷ் ட்ரெண்டில் ப்ரைஸ் இப்போ வந்து ஒரு புல் பேக்காக இப்போ மேலே போயிருக்கு. சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து புல்லிஷ் ட்ரெண்டாக மாறணுன்னா 49,000 ஸ்ட்ராங்காக ஒரு வீக்லி கேண்டல் போய் க்ளோஸ் வைக்கணும். இப்போ 48,000 கிடையாதுங்க, 49,000 வந்து ஸ்ட்ராங்காக ஒரு வீக்லி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புல்லிஷ், அது வைக்கும் நம்மளுக்கு பியரிஷ் தான். சரிங்களா. இப்போது கட் ப்ரெசன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு கரெக்டாக நம்மளுக்கு இந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ட் ஆகுது. இந்த ஏரியான்றது நான் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் போகுது இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ண பிறகு ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்மேஷன் நடக்குது. சரிங்களா. ஸோ அந்த ரிஜெக்ஷன் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3, அதாவது 2 கேண்டில், நேற்று கேண்டில் நம்மளுக்கு ரெட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி 3வது நாளும் இது வரைக்கும் நம்மளுக்கு ரெட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆன ஏரியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன்லேயும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிபனாசி போட்டோன்னா இந்த ஃபிபனாசிலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த 50% லெவலை டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பர்ஃபெக்டான முறையில் ஒரு புல் பேக் மாதிரி இருக்குது. ஸோ இப்போது ப்ரைஸ் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபால் நடந்ததுன்னா இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் ஆகி மேலே போயிட்டு கரெக்டாக இந்த 50லேருந்து 61.8 நடுவில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியரிஷ் ட்ரெண்டு தான். சரிங்களா. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் வந்து அகெயின் நம்மளுக்கு ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நம்மளுக்கு மேலே ஏறி போனது வந்து டிமாண்டை டச் பண்ணாமல் போயிருக்கு. அதனால் கண்டிப்பாக மார்க்கெட் நம்மளுக்கு இந்த லோவை உடைப்பான். ஓகேங்களா. இந்த லோவை உடச்சிட்டு ப்ரைஸு கீழே வந்து கேண்டில் மறுபடியும் க்ளோஸ் வந்தோன்னா இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும், இந்த டிமாண்டு ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து டவுன் ட்ரெண்டு தான். சரிங்களா. ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம வீக்லி கேண்டலுக்கு போயிடும். ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்தவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இங்கே நம்மளுக்கு ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஹேமர் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பாக இருக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இந்த ஹேமர் கேண்டல் வந்து இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகுதை விட ட்ராப்பாக ஒர்க் ஆகுது தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஹேமர் கேண்டலுக்கு மேலேயும் இந்த கேண்டலோட ஹைக்கு, அதாவது 2 வீக்குக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு மார்க்கெட்டை வந்து கீழே வந்து இறக்கின்னு இருக்காங்க. சரிங்களா. ஸோ ஒருவேளை இந்த வாரம் நம்மளுக்கு ரெட் கலர் கேண்டலாக க்ளோஸ் வச்சுதுன்னா, ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு எந்த கலரில் க்ளோஸ் வைக்குதுன்னு பார்க்க, டோஜியாக க்ளோஸ் வைக்குதா, இல்லைனா ரெட் கலராக க்ளோஸ் வைக்குதா, இல்லைனா வந்து நல்லா ஸ்ட்ராங்கான க்ரீன் கலர் கேண்டலாக க்ளோஸ் வைக்குதான்றது பார்க்கணும். ஓகேங்களா. ஒருவேளை ரெட் கலர் கேண்டலாக க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு ஒரு ஃபால், அடுத்த வீக் வந்து ஃபால் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா. இப்போது வந்து மந்த்லி கேண்டலை பார்ப்போங்க. ஸோ மந்த்லி கேண்டல் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மந்தோட கேண்டல் நம்மளுக்கு டோஜி ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த டோஜின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பையர்ஸும் செல்லர்ஸும் சமபலத்தில் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா.
ஸோ மார்க்கெட் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டோஜி ஃபார்மேஷன் நடந்து இருக்கிறதுனால, அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் டோஜி ஃபார்மேஷன் நடந்துருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு கேண்டல் நம்மளுக்கு வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் என்னவா ஃபார்ம் ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இது டோஜி வந்திருக்கிறதுனால ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் இந்த லோ, அதாவது இந்த டோஜியோட லோவை உடச்சி கேண்டல் கீழே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா இது ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் ஆகிடும். ஃபர்தராக ப்ரைஸ் வந்து கீழே ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இதுவும் டோஜி டைப் தான். அடுத்த கேண்டில் பார்த்துங்க, இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு நல்லா ஸ்ட்ராங்கான முறையில். ஸோ அந்த மாதிரி ஃபார்மேஷன் இங்கே நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஏன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். அந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டை ப்ரைஸு நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி நம்மளுக்கு ஒரு வேலை ஓகேங்களா, போன மந்த்து கேண்டில் நல்லா திக்கான ரெட் கலர் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா, அதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் டைப்பில் க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்த கேண்டல் ஷுவராக கீழே வரும்ன்றது கேரண்டியாக சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு டோஜி ஃபார்மேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த லோவும் இந்த ஹையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்தராக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நம்மளுக்கு இந்த லோவை தான் உடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியில் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட். ஸோ வீக்லியில் நான் எப்படி டவுன் ட்ரெண்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை லோ திரும்ப லோ திரும்ப ஹை. ஓகேங்களா? ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு புல் பேக் மாதிரி தான் தெரியுது. வீக்லியில் டவுன் ட்ரெண்டு, டெய்லியிலே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டு. டெய்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியாவிலேருந்து டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த லோவை உடச்ச உடனே இந்த ஏரியாவிலேருந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது புல் பேக்கு. ஸோ அப்போ இந்த டவுன் ட்ரெண்ட்னா இந்த லோவை தான் உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மந்த்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த லோவை உடைக்க தான் அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லோவை உடச்சி நம்மளுக்கு கேண்டல் கீழே க்ளோஸ் வைக்குதான்றது பார்க்கணும். இந்த லோவை உடச்சிட்டு கேண்டலு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக வந்து ஒரு பெரிய பியரிஷ் மார்க்கெட் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டோஜின்றது நம்மளுக்கு வந்து என்ன சைன் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் வீக்காக இருக்காங்க. பையர்ஸ் வீக்காக இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து ப்ரெஷர் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போயிருக்கிறதுனால இந்த இடத்துல பையர்ஸ் வீக்காக இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு வந்து மேலே ஏறுற ப்ரைஸை தடுத்து நிறுத்தி இருக்காங்கன்றது தெளிவாகவே தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஏரியாவில் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி கேண்டல் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வரைக்குமே ரெட் கலர் கேண்டலில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது ஃபர்தராக வந்து ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இந்த லோவை உடைக்குதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நான் சொல்கிறது பிடிசி நான் சொல்கிறது தாங்க, பியர் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து புல் ட்ரெண்டில் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, பியர் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு புல் ட்ரெண்டாக ஆகணும்னா நம்மளுக்கு 49 ஒரு வீக்லி கேண்டல் கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்மளுக்கு புல்லிஷ் ட்ரெண்டு. இது நான் இப்போ சொல்லுங்க, 40லேருந்து சொல்லின்னு இருக்கிறதா. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பியர் ட்ரெண்டில் தான் இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மேபி நம்மளுக்கு இந்த லோவை உடச்சி ப்ரைஸு கீழே வர ஆரம்பிச்சதுன்னா ஸோ ஃபர்தராக வந்து நல்லாவே ஃபால் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வர ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு சின்ன ஒரு லோ பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது வாங்காதவங்க, நான் சொல்கிறேன் வாங்காதவங்க வந்து வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஏற்கனவே வாங்கி 85%, அதாவது என் கூட சேர்ந்து யாரெல்லாம் வாங்குறீங்களோ ஓகேங்களா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்ம வாங்கியிருப்போம், இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஜூன் மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்களோ ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 85% இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பேலன்ஸ் 15% நாம் 15,000 கீழே போனால் மட்டும்தான் நாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 20,000 கீழேயாவது மார்க்கெட் போகணும், அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளானு கிடையாது. ஓகேங்களா? வாங்காதவங்க மட்டும் என்னென்னா இந்த இடத்துல வர கீழே கிடைக்கிற ஒரு புல் பேக் ஏரியாலையும் டிசிஏ பண்ணினே போவாங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இந்த லோவை உடைப்பாங்க, இந்த லோவை உடச்சி ப்ரைஸை கீழே எடுத்துன்னு வரும்போது நல்லா ஒரு அக்ரெசிவாக கீழே வந்தான்னா ஒரு இடத்துல போயிட்டு அவன் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுப்பான். ஓகேங்களா? அதை நான் வேணால் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் வந்து என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடியை பற்றி பார்த்துருவோங்க. ஸோ கேடியை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், $1 கேடியை இருக்கிற வரைக்கும் பையிங் தாங்க.
$1 ப்ரைஸிங் இருக்கிற வரைக்கும் கேடிஏ பையிங் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கேடிஏ பை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ கேடிஏ வந்து $1 இருக்கிற வரைக்கும் பையிங் தான். பையிங் மீன்ஸ் நான் சொல்கிறது என்னன்னா பெஸ்ட் பையிங் ப்ரைஸ் வந்து $1 இருக்கிற வரைக்கும். சரிங்களா. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா காம்பு காயின். ஓகேங்களா. ஸோ காம்பு காயின் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $55 இருக்கிற வரைக்கும் கூட நீங்கள் வாங்கலாம். இதுவும் பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ $55 இருக்கிற வரைக்கும் காம்பு காயினையும் வாங்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து கண்டிப்பான முறையில் வாங்கிடுங்க. ஏன்னா வந்து இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேங்களா. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதோட ஹை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹை இருக்குது. சரிங்களா. அந்த ஹையை போய் இது உடைக்குமான்றது தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பான முறையில் இது வந்து நல்ல ஒரு பவராக மேலே போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ரெண்டுமே வந்து ட்ரெண்டு கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து முடிஞ்ச லெவலுக்கு என்னென்னா கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணிக்கோங்க. ஸோ சொலானோ வாங்கலாமான்னு கேட்குறீங்க. சொலானோ நான் வந்து திரும்ப சொல்கிறது அதுதான். சொலானோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி வந்து ஒரு ஹையில் தான் இருக்குது, ரொம்ப ஹையில் இருக்குது. ஸோ மறுபடியும் கீழே வந்தால் வாங்கலாமா அப்படின்றது என்னோட கேள்வி பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஓகேங்களா. ஆனால் எப்படின்னா இதோட ஆல் டைம் ஐ கம்பேர் பண்ணிக்கோங்க. $260. ஓகேங்களா. ஸோ மிஞ்சி போனால் ஒரு 300 350 இந்த ரேஞ்ச் வைக்கும் இதுவாக வச்சுட்டு ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்ச ஆல் டைம் ஐயை டார்கெட்டாக வச்சுட்டு, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிராஸ் இல்லைன்னா 2 கிராஸ் கிட்டே கிடைக்கும். ஓகேங்களா. நான் சொல்கிறது $100 ரேஞ்சிலேருந்து சொல்கிறேன். ஓகே அது ஓகே அப்படின்ற பட்சத்தில் வாங்கலாம். மேபி அது கீழே வந்ததுன்னா நல்லா ஒரு சீப்பஸ்ட் ப்ரைஸ் ஒரு $60 $50 இந்த ரேஞ்சுக்கு கிடைச்சா வாங்கலாம். ஓகேங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு $80 $70 வந்து கொஞ்சமாக வேணால் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஓரளவுக்கு வந்து கொஞ்சமாக வேணால் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பட் காம்பு காயினும் கேடிஏ காயினும் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, நல்ல ஒரு பையிங் ரேஞ்சிலே இருக்குது. அது இன்னும் பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதை வேணும்னா கூட வந்து ஆக்சுவலாக நான் வாங்கி வச்சிட்டேன். மேபி வந்து காம்பு காயின் மறுபடியும் வந்து ஒரு $45 இல்லைனா $47 $45 கிடச்சா அகெயின் நான் பையிங் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ அப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கேடிஏ ஆக்சுவலாக நான் பையிங் முடிச்சிட்டேங்க. கேடிஏ இதுக்கு நான் $1 இதுக்கப்புறம் நான் $1 கூட பை பண்ண போகிறது கிடையாது. காம்பு மட்டும் என்னென்னா மேபி எனக்கு வந்து ஒரு $45 என்னோட இப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $51 $52 இருக்குது. ஸோ மேபி எனக்கு வந்து காம்பு காயின் வந்து ஒரு 45க்கு கீழே கிடச்சிதுன்னா நான் அகெயின் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லிக்கிறது எல்லாமே ஓனில் வச்சுருங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி நீங்களே ஒரு ஓனாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.